அதாவது ஆயக்கலை 64 கலைகள் தமிழர்கள் ஆதிக்கலை திருமூல காலம் தொட்டு கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு பழமையான கலை அப்படின்னு சொன்னால் அது வர்மக்கலை தான். ஆயக்கலை 64 கலைகளில் மிகவும் முதன்மையான நரம்பு கலைன்னு சொல்லக்கூடியதான் வர்மக்கலை. அது வர்மக்கலை அப்படிங்கிறது என்னென்னா மர்மங்களை தூண்டுதல். மர்மம்னா என்ன? நம்ம உடம்புக்குள்ளே மர்ம தேகத்தில் வர்மக்கலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மர்மத்தை தூண்டணும். இப்போ பார்த்தா ஒரு தூண்டல், அது நோக்கு வர்மம். தொட்டா தொடு வர்மம், அடித்தா அடி வர்மம், பிடிச்சா பிடி வர்மம், பேசுனா செவி வர்மம். புரியுதுங்களா? அப்படி எல்லாமே ஒரு தூண்டுதல் தான். என்னதை தூண்டுறது? அறிவை தூண்டுறது. நம்ம உடம்புல மறைஞ்சிருக்கக்கூடிய அணுக்களை தூண்டுறது. அந்த அணுக்களை தட்டி தூண்டும் பொழுது அது உயிர் கிடைக்கும். எங்கே உடம்புல உயிர் இல்லையோ அங்கே வலி இருக்கும். இப்போ கத்துறாங்கல்ல, ஐயோ அம்மா வலிக்குது அப்படின்னு ஏன் வலிக்குதுன்னு சொல்கிறோம்னா அந்த அணுக்களுக்கு உயிர் இல்லைன்னு பொருள். எந்த இடத்துல உயிர் இருக்கோ அங்கே வலி இருக்காது. அப்போ இவ்வளோ தூரம் நம்ம பண்ணிட்டு வந்தோம். இவங்கெல்லாம் ஏற்கனவே வந்தவங்க. முதல் முறை வரும்பொழுது எல்லாருமே கத்திருப்பாங்க. 2வது முறை 3வது முறைலாம் 4வது முறை 5வது முறைலாம் வரும்பொழுது அந்த உடம்புல சவுண்டே இருக்காது. ஏன்னா உடம்புல உயிர் சக்தி அதிகரிச்சிருச்சுன்னு பொருள். அந்த மாதிரி முதல் முறை வந்தவங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஐயோ அப்படி வலிக்குதே இப்படி வலிக்குதே, கத்துறாங்களே சத்தம் போடுறாங்களே. எந்த அளவுக்கு நீங்கள் கத்துறீங்களோ அந்த அளவுக்கு உடம்புல உயிர் சக்தி அதிகரிக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் கத்துலையோ அந்த அளவுக்கு உடம்புல சிக்கல் வந்துடும். அப்போ உடம்புல அடைப்பை எடுக்கிறதுக்கு பேர் தான் சத்தமிடுதல். மழை பெய்யும் பொழுது எப்படி இடிக்குது இல்லையா? ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது சுகப்பிரசவம், தாய் கத்துதா இல்லையா? குழந்தை பிறந்த உடனே கத்துதா இல்லையா? அப்போ கத்துகின்ற பொழுது தான் நரம்புகள் புடைக்கும். நரம்பு புடைக்கின்ற பொழுது தான் உடம்புக்குள்ள பிராண சக்தியாக உள் வாங்கும். அதனால் கத்துறதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் ஆதிகாலம் தொட்டு நாம் கடைபிடிச்சிட்டு வந்த பழைய மருத்துவ முறை தான் வர்மக்கலை. இது காலப்போக்கில் எல்லாரும் பெரும்பாலும் யாரும் பண்ணுறதில்ல. எல்லாமே மறைஞ்சு போச்சு. இன்றைக்கெல்லாம் காசு பணம் மணி துட்டுன்னு போயிட்டாங்க. யாரும் நீதி நேர்மை நியாயம் அப்படின்ற மாதிரி பெரும்பான்மையானவங்க இல்லை. ஏதோ ஒரு சிலர் எங்கேயாவது இருந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் நீங்கள் தேடி வந்திருக்கிறீங்க, மகிழ்ச்சி. இது தொடக்கத்தில் இது ஆரம்பத்தில் நாம் பாட்டுக்கு செஞ்சிகிட்டு இருந்தோம். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு பயனளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஸ்க் நியூஸ் 24 சேனல், அதுதான் ஒரு அற்புதமான சேனல். இன்றைக்கெல்லாம் நீங்கள் இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் இவ்வளோ பேர் பலனடைகிறீங்க. எத்தனையோ குடும்பங்கள் நல்லா இருக்குது, எத்தனையோ குடும்பங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு முதல் காரணம் இந்த ஆஸ்க் நியூஸ் 24 சேனல் தான் காரணம். அந்த எம் நாராயணன் குரூப் ஆஃப் அந்த மெம்பர்ஸ் தான். ஸோ அதனால் அந்த எம் நாராயணன் அவர்களுக்கு இன்றைக்கி நம்ம வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் மனப்பூர்வமாக தெரிவிச்சுக்கலாம்.